ஹாய் பிரைஸ் லார்ட், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. இந்த ஆண்டு இறுதி நாட்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம இருக்கிற இந்த 1, 2, 3 நாட்கள் தான் இன்னும் இந்த ஆண்டை முடிக்க இருக்குது. நன்றியோடு நம் ஜீவனத்தை ஆண்டவருக்கு முன்பாக இம்மட்டுமாய் நடத்தினதுக்கு நன்றி ஏறெடுத்தே முடிப்போம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இன்றைய தினத்தில் நான் எதை குறித்து பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் காண்பித்த ஒரு தரிசனம் என்னவென்றால், இப்போ அநேகரை நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், என்ன பிரதர் வாழ்க்கை? நான் தண்டு வலிச்சு கொண்டே இருக்கிறேன் பிரதர். அப்படியே அது பாட்டுக்கு ஓடுறது, வண்டி பாட்டுக்கு ஓடிக்கொண்டு இருக்குது, அப்படியே போய் கொண்டு இருக்கிறது. தண்டு வலிச்சு அப்படியே நான் நடத்துறது எனக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்குது, இதுதான் நான் வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். என் அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்றது ஒரு சீசன் தான். நம்மளுக்கு என்டையர் லைஃபும் ஆண்டவர் அப்படியே சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்பாகவே அப்படியே ஒன்றும் இல்லாத ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் வைக்கல. சரிங்களா? கிறிஸ்டியானிட்டி லைஃப் இஸ் நாட் ஓன்லி அபவுட் வாக்கிங், கேரிங் த கிராஸ் alone. Christianity life is also about blessing, riches and prosperity and peace. ஆண்டவர் ஏதோ சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் வா என்று சொன்னால் அதை மாத்திரமே செய்து கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களையும், காலத்திற்கு ஏற்றால் போற ஆசீர்வாதங்களையும் நாம் வேண்டினதற்கு மேலாய் கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே அதற்காக தான் ரத்தம் சிந்தி பாடுபட்டு சம்பாதிச்சார். இப்போ ஒரு காரியத்தை நீங்கள் கவனமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை ஆண்டுகள் எதன் நிமித்தம் உங்கள் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போனதோ, ஏதோ ஒரு குணாதிசயம், ஒரு காரியம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவிலே ஒரு இடையூறாய் நின்று கொண்டிருந்தால் அந்த காரியத்தை நீங்கள் தீவிரித்து இந்த ஆண்டிலே இதோடு அது போட்டும், இனி என்னை தொடர வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் இருதயத்திலே ஒரு அத்தியாயத்தை, ஒரு முடிவை, ஒரு திண்ணமான ஒரு எண்ணத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். எந்த ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானோ அந்த பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது அல்லவா? இனி நம்ம அந்த பாவத்தை கக்கிவிட்டு அதில் போய் வாய வைக்காம, இனி எகிப்தின் சிறையிருப்புக்கு நம்ம நாமே திரும்பி போகாம, ஒருவேளை அந்த பாவமே நம்மளை திரும்பி தொடர்ந்துச்சுன்னா கூட ஒரு ஜீப்ரா கிக்கு ஒன்று கொடுங்க. ஜீப்ராவை பார்த்துருக்கிறீங்களா? அந்த சிங்கமோ இல்லை மற்ற மிருகங்களோ, துஷ்ட மிருகங்களோ வேட்டையாட வரும்போது அந்த ஜீப்ராக்கு தெரியும் அதோட பலன் எதில் இருக்குது என்று சொல்லி. அப்படி ஒரு பேக் சைடு கிக் ஒன்று கொடுக்கும். அது 2 கால்கள், பின்னங்கால்களை வைத்துக்கொண்டு ஒரு கிக் ஒன்று கொடுக்கும். அது போல ஒரு ஜீப்ரா கிக் உங்களுக்கு தொடர்ந்து வருகிற அந்த பாவ இச்சைக்கு ஒரு ஜீப்ரா கிக் ஒன்று கொடுங்க. கர்த்தருடைய வசனத்தை சொல்லி அறிக்கையிட்டு அதை உங்களோட ஆயுதமா வச்சு ஒரு ஜீப்ரா கிக் ஒன்று கொடுங்க. ஆகையாலே இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். எந்த பாவமும் பழைய எகிப்தின் பழக்க வழக்கம் தொட முடியாது. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லி ஒரு ஜீப்ரா கிக்கு கொடுங்க. ஆசீர்வாதங்கள்